மக்கள் மேல அக்கறை கிடையாது. இது எலெக்ஷனு ஓட்டுக்காக இப்போ வந்து நிறைய ஸ்ட்ரிக்ட் ஆயிருச்சு. இப்போ விஜய் ஒரு பக்கம், இந்த மாதிரி சீமான் ஒரு பக்கம். இப்போ ரொம்ப போட்டியாளர் அதிகமானதுனால இப்போ நம்ம ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு பதட்டத்தில் முன்கூட்டியே எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பணத்தை கொடுத்துட்டா மக்கள் மனசுல இருக்கும். திருப்பியும் ஸ்டாலின் ஐயா வந்தா அந்த பணம் தருவாரு அப்படிங்கிறத மக்களை நம்ப வைக்கிறதுக்காக, ஓட்டுக்காக தான் தவிர வேற எதுக்காக. ஆமா, ஏமாத்துற வேலை தான் இது. இது இப்ப ஓட்டு வாங்கின பிறகு இப்ப அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, 5 வருஷமா போட்டு காய வச்சுட்டு மறுபடியும் ஓட்டு டயத்துல இது மாதிரி ஏதாவது ஒரு போலியான ஒரு அறிவிப்புகளை கொடுத்து மக்களுக்கு என்ன பண்ணாரு, எல்லா ஒர்க்கர்ஸையும் ரோட்ல இறங்கி போராட தானே வச்சிருக்காரு. வேற என்ன பண்ணாரு? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வாக்கு அதிகமா இருக்கிறதுனால ஆண்கள் கூட ஏதாவது டைவெர்ட் ஆயிடுவான். ஆனா பெண்கள் அப்படி இல்லை. ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி பணம் கொடுத்துட்டோம்னா அவங்க நன்றியை மறக்காம வாக்கு செலுத்திடுவாங்க. ஆண்கள் ஓட்டு விளையாட்டாலும் மொத்த பெண்களும் ஓட்டு விழுந்தாலே போதும். அதுக்காகத்தான் வெறும் பெண்களை குறி வச்சே அவங்க வந்து பண்றாங்க. ஆண்கள் வாக்கு மேல முக்கியம் இல்லை, அதுதான் கணக்கு. ஏன்னா இப்ப அவர் குடும்பமா 1000 ரூபாயில தானே மாசம் ஓடிட்டு இருக்கு. அந்த நினைப்பு தான். 1000 ரூபாயை வந்துட்டு கோடை கால செலவு, மருத்துவ செலவு, இதுல பேங்க்ல சேவிங். ஏன்னா 1 ரூபா தானே ஒரு நாளைக்கு செலவாகுது ஒரு குடும்பத்துக்கு. அதனால வந்துட்டு 1000 ரூபாங்கிறது 5 லட்சம் மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு இன்னமும் முட்டாளாதான் மக்கள் இருக்காங்கிறது தான் அந்த வார்த்தை அவர் சொல்றது. வேற எதுவும் கிடையாது.